ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டோம், வரேன்னு சொல்லிட்டோம்னா, அந்த வாக்கு காப்பாத்தணும். நம்ம வாக்க காப்பாத்துனா, அந்த வாக்கு நம்மள காப்பாத்தும். நம்ம பேச்சு வந்து 10 குழந்தைங்கள வந்து நல்லா வளர்த்து விடுதுன்னு நெனைக்கிற போது பெருமையாவும், இன்னும் பொறுப்பா பண்ணணுங்கிறதையும் எனக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருக்கு. இந்த குழந்தையுடைய தன்மை என்னன்னு நாம புரிஞ்சுகிட்டு, பேரண்ட்ஸ் அத வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றதுங்கிறது இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. எல்லா தரப்புலயும், எல்லா ஃபீல்டுலயும் என் குழந்தை தான் முதல்ல நிக்கணும்னா, அது எப்படி முடியும்? நீங்க எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கீங்க மேடம் இதுல? டிராவல் தான் ஓடிட்டே இருக்கிறது. அரவுண்ட் த குளோப் ஓடிட்டே இருக்கேன். எல்லா பக்கமும். மாசத்துல எப்படியும் ஒரு 15லேருந்து 20 நாள் டிராவல் தான் இருக்கும். ஏன்னா, அது எனக்கு ரொம்ப ராசி என்னன்னா, முதல் நாள் வேலூரா இருக்கும், மறுநாள் நாகர்கோவிலா இருக்கும். அடுத்த நாள் மறுபடியும் பாண்டிச்சேரி வருவேன், திரும்ப மறுபடியும் கோயம்புத்தூர் போவேன். வடக்குக்கும், தெற்குக்கும், கிழக்குக்கும், மேற்குக்குமா அமையும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வேலூர் வந்தோமா, காஞ்சிபுரம் வந்தோமா, திருவண்ணாமலை வந்தோமா, இந்த அரவுண்ட்ல வர்றதுங்கிறது ரொம்ப ரேர். ஆனால் இந்த ஃபீல்டுல லேடீஸ் இருக்கிறவங்க, அத வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கணும். டிராவல் ரொம்ப முக்கியம். அம்மா இங்க போகணுமா அப்படின்னு நெனச்சா, வி ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ். டிராவல் பண்ணி தான் ஆகணும். நம்ம உடல்நிலைய பார்த்துக்கணும், ஹெல்த்த பார்த்துக்கணும். எந்த ஊருக்கு எப்படி போகணும், என்னங்கிற அவேர்னஸ் நமக்கு வரணும். ஆர்கனைசர்ஸ் நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம ஒர்க்ல இருக்கக்கூடிய மரியாதை. அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சொற்பொழிவ முடிச்சு திரும்ப வீடு போய் சேர்ந்து, "அண்ணா நான் வந்துட்டேன். ஐயா நான் வந்துட்டேன்னு" சொல்ற வரைக்கும் அவங்க எல்லாரும் கேரிங்கா தான் இருப்பாங்க. ஆனாலும், தனியா டிராவல் பண்றது நம்ம தான். நம்ம அதுக்கான தயார் நிலையிலயும், பயம் இல்லாமலும் இருக்கணும். விழிப்புணர்வா இருக்கணும். சும்மா எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனைன்னா, இறங்கி நின்னு பேன்னு எங்க நிக்கிறோம்னு தெரியாத மாரிலாம் நிக்கக்கூடாது நம்ம. அதுக்கானத எனக்கு அது சொல்லப்போனா எங்க அப்பா எனக்கு நிறையாவே மேப் போட்டு சொல்லுவாரு. "நீ இப்ப இந்த ஊருக்கு போற. இங்கேருந்து இங்க பக்கத்துல இருக்கு. எப்பா நான் நேரா போயிட்டு நேரா தெரிஞ்சுக்கோ. இதுக்கு பக்கத்துல என்ன ஊர் இருக்கு? எந்த திசையில எப்படி போகணும்? என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ" அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இப்ப எனி மோட் ஆஃப் டிராவலா இருந்தாலும் நம்ம அதுல மேனேஜ் பண்ணணும். சில நாள் ரொம்ப வசதியா நமக்கு நெனச்ச மாதிரி நடக்கும். சில நாள் நமக்கு நெனச்சதுலேருந்து உல்டாவா தான் நடக்கும் டிராவல பொறுத்தவரைக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியா தான் ஆகணும். டிராவல்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லாவா? இல்ல வேற வேற மாநிலங்கள் ஆ அக்ராஸ் த குளோப் சொன்னீங்க. அக்ராஸ் த குளோப் தான். ஆமா வேற மாநிலங்களும் நெறையா கூப்பிடுவாங்க. இப்போ தமிழ்ச்சங்கங்கள்லாம் நெறைய இருக்கு இல்லையா? கேரளால, மகாராஷ்டிரால, டெல்லியில அந்த மாரி உள்ளது. இப்போ வந்து வெளிநாட்டுல உள்ள நெறைய தமிழ் அமைப்புகள், அவங்களுடைய நிகழ்வுகளும் நெறைய உண்டு. எந்த அளவு வரவேற்கிறாங்க மேடம்? நம்ம தமிழ்நாடோ இல்ல இந்தியாவ தாண்டி போனாலும், இப்ப நீங்க வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா, அ தமிழ் அமைப்புகள் கால் பண்றாங்கனாலும், அ பொறுமையா கேட்கறதுக்கான அந்த கிரவுட் இன்னும் இருக்காங்களா? அவங்க வந்து அந்த தாகத்துல இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல நம்ம வொர்த்தான அது இன்ஃபர்மேஷன் குடுக்குறபோது, அதுக்கான மரியாதை ரொம்பவே இருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும், இங்க நெறைய நடக்கிறதுனால நம்ம மக்கள் நெறைய பேருக்கு இதோட அரும தெரியல. அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. "ஐயோ! இதெல்லாம் நான் முன்னாடியே கேட்டிருந்தா" அப்படின்னு. "இதோ இப்ப கேட்டீங்கல்ல கேளுங்க" அப்படின்னு சொல்றது. நம்மள கொண்டாடுவாங்க. நமக்கு வந்து ஒரு மாதிரி ஷை ஆகுற அளவுக்கு கொண்டாடுவாங்க. அவ்ளோ வரவேற்பாங்க. ம் ஒரு 4, 5 வருஷம் முன்னாடி ஸ்ரீலங்கால மாத்தளைன்னு ஒரு ஊர் இருக்கு. மத்திய மாகாணத்துல அங்க முத்துமாரியம்மன் திருக்கோவில். மாசி மகம் அங்க பிரமாதமா இருக்கும் விழா. அங்க ஒரு 5 நாள் சொற்பொழிவு மட்டும் 5 நாள். முன்னையும் பின்னையும் அந்த மாசி மகம் முடிஞ்சு ஒரு 8 நாள் அங்க நான் இருந்தேன். அந்த ஊர்லயே இருந்தேன். 5 நாளும் அங்க வந்து அந்த கோவில் தர்மகர்த்தா அவங்க வந்து எங்க ஊர் பக்கத்துக்காரங்க. எங்க ஊர்லேருந்து பக்கத்து ஊர்க்காரங்க தான். அவங்க பூர்வீகம். ஒரு 2 தலைமுறை முன்னாடி அங்க போய் தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போனவங்க. அப்படியே அங்க செட்டில் ஆகி பிசினஸ் பண்ணி, இப்ப அவரு நல்லா நிலைமையில இருந்து கோயில் தர்மகர்த்தாங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அவங்க நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் முதல்ல சொன்னேன் இல்லையா? இங்க எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர்ல கும்பாபிஷேகம் வர்ணனை செஞ்சுட்டு, சொற்பொழிவு கேட்டவர அங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் அங்க போனேன். 5 நாள் அவங்க வீட்ல தான் இருந்து அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்த அப்படி ஒரு பொண்ணு மாதிரி அவ்வளோ ஒரு இதா கவனிச்சுட்டு, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன கூப்ட்டு, ஒவ்வொரு சாயங்காலம் சொற்பொழிவு இருக்கும். காலையில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. உட்கார வச்சு, நமக்கு மஞ்சள்லாம் தடவி, அந்த இப்டி நம்ம வீட்ல சுமங்கலி பிரார்த்தனைக்கலாம் செய்வோம் இல்லையா? அது மாரி உட்கார வச்சு நலுங்கிட்டு, மஞ்சள் பூசி, சந்தனம் வச்சு, நமக்கு தலை நெறையா வச்சுக்க பூ குடுத்து, சாப்பாடு போட்டு, புடவையெல்லாம் வச்சு குடுத்து, அந்த மாரி 5 நாளும் 5 வீட்ல ஒவ்வொரு வீடு எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீடு ஒரு சில வீட்ல வீட்டுக்கு போலாம். சாப்பிடுறது 2 நேரம் தானே சாப்பிட முடியும் நம்ம. அதனால போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சுட்டு, அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. நான் ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சொல்றேன் நானு.
வெளிநாட்டுல நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து ரொம்ப அதுக்கான மரியாதையும், மதிப்பும் நல்லா தெரியுது. நம்ம அதுக்கான ஒர்த்தா கரெக்ட்டா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அந்த கன்டென்ட்டையும் கரெக்ட்டா குடுக்கணும். ப்ராம்ப்ட்டா இருக்கணும். ஏன்னா இது நமக்கு தொழில். தொழில் தான் நமக்கு தெய்வம். ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டோம், வரேன்னு சொல்லிட்டோம்னா, அந்த வாக்க காப்பாத்தணும். நம்ம வாக்க காப்பாத்துனா, அந்த வாக்கு நம்மள காப்பாத்தும். நிச்சயமா மேடம். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்னன்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் அப்படி கொட்டி கிடக்குது. நம்மளுக்கு இந்த இன்டர்நெட் காலம் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தகவல்கள் நம்ம தேடி போ வேண்டியதில்ல. அது நம்மள தேடி வரும். ஆனா, அதுல நல்லது விஷயம் என்னது? நமக்கு தேவையானது என்னது? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கைடு இன்னைக்கு அவசியமா இருக்காங்க. ஏன்னா, மாரல் சயன்ஸ் அப்படின்ற ஒரு பாடம்லாம் நம்ம அதுல ஒரு மதிப்பே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ இந்த மொராலிட்டிலாம் நம்ம பேசுறதில்ல. ஆனா நெறைய இந்த மாரி மோட்டிவேஷனல் ஊக்குவிக்கிற மாதிரியான பேச்சாளர்கள் வந்து நெறைய பள்ளிகளுக்கு போயி, இந்த மாரியான கருத்துக்கள சொல்றாங்க. ஸ்கூல்ஸ்லேருந்து இத ஆரம்பிக்கணும். இந்த பெண்கள்கிட்டயும் இந்த மாரி அவேர்னஸ் கொண்டு போணும். இந்த மாரியான பணிகள்லயும் நீங்க உங்கள ஈடுபடுத்தியிருக்கீங்க. அ அந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் எனக்கு தேவைன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? அவசியம். மோட்டிவேஷன்னா அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல. உங்களுக்கும் வேணும், எனக்கும் வேணும். ஆமா. ஏன்னா நம்மளும் ஒண்ணும் பெரிய தேவ பிறவி கிடையாது. ஒரு நாள் நல்லா மோட்டிவேட்டடா இருப்போம். ஒரு நாள் கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ணுவோம் தான். அப்படி இருக்கிறபோது, படிக்கிற குழந்தைங்களுக்கு நாள்தோறும் சொல்லணும். நாள்தோறும் சொல்றோம்னா, அத நம்ம சொல்றோம்ன்றது தெரியாத மாதிரி சொல்லணும். குறிப்பா சொன்னா, நெறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இப்ப அதுக்கான அந்த நிர்வாகங்கள் நெறைய அதுக்கு வந்து நேரமும் நெறைய செலவு பண்றாங்க. எப்படின்னா, இப்ப எக்ஸாம்ஸ் வரப்போகுது இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லா காலையிலயோ, மத்தியானமோ, சாயங்காலமோ இந்த மாரி 3 செஷன் அந்த மாரி பிரிச்சு வச்சு, அவங்களுக்கு பாடத்த விட்டுருங்க. பாடத்த விட்டுட்டு ஜெனரலான மோட்டிவேஷன் எக்ஸாம் எழுதுறது, அட்வைஸ்ன்னே தெரியாம அவங்களுக்கு அட்வைஸ் குடுக்குறது. அத சொல்லிட்டு அப்புறம் அவங்கள வந்து அல்லது வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள், ஒரு வீக்கெண்டுல அவங்கள ஒரு 1 ஹவர் உட்கார வச்சுட்டு, பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் நெறைய அது மாரி போயிட்டுருக்கேன். சில பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நாள்ல வந்து 6த், 7த், 8த் ஒரு பேட்ச்சு. அப்புறம் 9த், 10த் ஒரு பேட்ச், 11த், 12த் ஒரு பேட்ச்ன்னு 1 ஹவர், 1 ஹவர்ன்னு மாறி மாறி உட்கார வைப்பாங்க. ஏன் அப்படி மாறி உட்கார வைக்கிறாங்கன்னா, 6த் குழந்தைக்கு சொல்ற அட்வைஸும், 12த் குழந்தைக்கு சொல்ற அட்வைஸும் மாறணும் நம்ம. ஒரே மாரி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஏஜ் வித்தியாசம் இருக்கு. அதனால பேட்ஜா அவங்கள உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி பேசுறது. நான் இப்போ சமீபத்தில நம்ம திருப்பூர் சைடு, கோயம்புத்தூர் சைடு ஒரு 2 இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து கூப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு வந்த பிறகு, அவங்க எனக்கு திருப்பி சொன்னது, "இந்த பிள்ளைங்கள்ட்ட நல்ல சேஞ்சும், ரிசல்ட்லயுமே அதோட இம்பாக்ட் இருக்கு." அப்படின்றது. அந்த கடைசி நேரம் மோட்டிவேஷன் அப்படி தட்டிக் குடுக்குறதுங்கிறது, பெரிய ஒரு பூஸ்டப்பா இருக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்றத கேட்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பேச்சு வந்து 10 குழந்தைங்கள வந்து நல்லா வளர்த்து விடுதுன்னு நெனைக்கிற போது பெருமையாவும், இன்னும் பொறுப்பா பண்ணணுங்கிறதையும் எனக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருக்கு. ஸ்கூல், காலேஜ் மட்டும் இல்ல. நெறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அவங்களுடைய எம்ப்ளாயர்ஸுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் நடத்துறாங்க. பெரிய கம்பெனிஸும் நடத்துறாங்க. அதுலயும் ரெகுலரா அவங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வாண்டடா இருக்காங்க. நம்ம வொர்த்தா பண்ற பட்சத்துல நம்ம கன்டினியூஸா கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நடந்துட்டே இருக்குது அதுவும். அதுல பார்த்தீங்கன்னா 40 வயசு, 50 வயசா இருப்பாங்க. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. அதே ஃபீல்டுல இருப்பாங்க. ஒரு சேல்ஸ்மேனா இருப்பாரு ஒருத்தரு, ஒரு சேல்ஸ் வுமனா இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கும் அந்த மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் கோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. நெறைய மனிதர்கள் வந்து இப்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நெறைய நடக்குது. நம்ம முந்தியெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி போட்டு, அது போய் சேர்ந்து திரும்ப பதில் வர்ற வரைக்கும் நமக்கு பொறுமை இருந்தது. மினிமம் 10லேருந்து 15 நாள் ஆகுமா? ஒரு தகவல் போய் திரும்பி வர. இப்ப நம்மளால 15 செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியல. 10 செகண்ட், 20 செகண்ட் லேட் ஆயிடுச்சுன்னா, "ஏன் நீ பதில் சொல்லல? எதனால இப்படி பண்ற? என்ன காரணம்?" இதுக்கு நெறைய நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா? அத வச்சுட்டு ஒரு தண்ணி குடிச்சிருப்பாங்க, ஒரு வாஷ்ரூம் போயிருப்பாங்க. அதுக்கு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் டைம் வேணும்ல. அந்த பொறுமை கூட இப்ப நம்ம மக்கள் கிட்ட கிடையாது. ஆனால் அதுவும் நம்ம சொல்லிக் குடுக்க வேண்டியதா இருக்கு. ஸ்கூல்ஸ்லன்னு வரும்போது, எந்த மாதிரியான ஒரு தலைப்புலலாம் நீங்க சொல்றீங்க? ஏன்னா, நம்ம நாள்தோறும் நெறைய விஷயங்கள பார்க்குறோம். ஆ இதுல வந்து சின்ன கேர்ல்ஸ எஜுகேட் பண்றதா, பாய்ஸ எஜுகேட் பண்றதான்னு தெரியாத அளவுக்கு நெறைய குற்றங்களும் பெருகி நெறைய. இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த அடாலசென்ட் ஏஜ்ல அ அ வாழ்க்கை கல்விங்கிறது எவ்வளோ அவசியம்? எந்த மாரி லீட்லாம் நீங்க குடுத்துருக்கீங்க? ரொம்ப முக்கியம். பாய்ஸா, கேர்ல்ஸா அப்டின்னா முதல்ல பேரண்ட்ஸ ட்ரெயின் பண்ண வேண்டியது தான் முக்கியமா இருக்கு. பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பேராசை நெறைய இருக்கு.
ஒரு குழந்தையுடைய இயற்கையான தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத பெத்தவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க குயில்ல மயில் மாரி ஆடுனா அது எப்படி ஆடும்? அத விட முக்கியம், குயில பாடாதன்னு சொன்னா அதுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும். மயில ஆடாதன்னு சொன்னா அதுக்கு எவ்ளோ வேதனையா இருக்கும். இந்த குழந்தையுடைய தன்மை என்னன்னு நாம புரிஞ்சுகிட்டு, பேரண்ட்ஸ் அத வந்து கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றதுங்கிறது இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. எல்லா தரப்புலயும், எல்லா ஃபீல்டுலயும் என் குழந்தை தான் முதல்ல நிக்கணும்னா அது எப்படி முடியும்? குழந்தைங்க 1000 பிள்ளைங்களோட நம்ம படிக்க அனுப்புறதே, சோசியலா அந்த பிள்ளை வந்து நல்லபடியா ஒரு ஹியூமன் பீயிங்கா வரணுங்கிறதுக்கு தானே. இல்லாட்டி தான் வீட்ல தனியா உட்காந்து இண்டிவிஜுவல் டியூஷன் சொல்லிக் குடுத்து எல்லாத்தையும் பாஸ் பண்ண வச்சிரலாம். பிரைவேட்டா எக்ஸாம் எழுத வச்சிரலாம். யுனிவர்சிட்டீஸ் எல்லாம் இப்ப அத வந்து அக்ரி பண்றாங்க. அந்த வெறும் அட்டைக்காக, சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலை. பிஹேவியர்ல இருந்து, எல்லாரோடையும் பழகுறதுலருந்து அது எல்லாமே இருக்குல்ல. பேரண்ட்ஸ் முதல்ல புரிஞ்சுகிட்டு, இந்த பிள்ளைங்கள்ட்ட அந்த அடமென்ட்டையும் அந்த விடாப்பிடி அத வந்து கொண்டு வர்றது பேரண்ட்ஸ் தான். என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கேன் நெறையா. இப்போ இன்னும் சொல்லப்போனா, கேர்ள் சைல்டா, பாய் சைல்டான்னா 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது. ஒண்ணு ரொம்ப ஹைப்பரா இருக்காங்க அவங்களுடைய எண்ணங்கள்ல. இல்லையா ரொம்ப டவுன் ஆயிடுறாங்க. யார் எத சொன்னாலும் மேனிபுலேட் ஆயிடுறாங்க ஈஸியா. இல்லாட்டா யாரோ ஒரு ஏஐயும், ஒரு சாட் ஜிபிடியும் எவனோ ஒருத்தன் அது வந்து பெர்சனே கிடையாது. ஒரு விர்ச்சுவல் பெர்சனாலிட்டி நம்மள டாமினேட் பண்றதுக்கு அளவுக்கு வீக்கரா இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்கள பார்த்தா பாவமா இருக்கு. அவ்வளோ எதுல அடமென்ட்டா இருக்கணுங்கிறதும் இருக்கு. நான் எனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்ற கான்ஃபிடென்ட் இருக்கணும்ல. அது இருக்க மாட்டேங்குது குழந்தைங்க கிட்ட. அ எதுல இப்ப அப்பா, அம்மா சொல்றாங்க இத செய்யாதன்னா, அதுல அடமென்ட்ட காட்டுறாங்க. 2மே இருக்கு. எங்க அத சேனலைஸ் பண்றதுங்கிறதுல தான் குழப்பம் வந்துட்டே இருக்குது. ஸோ, அப்ப அதுல பேரண்ட்ஸ எஜுகேட் பண்ணணும்னு நெறைய நினைக்கிறீங்க. பண்ணுது. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்களா? ஆமா, ஆமா. ஸ்கூல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே பேரண்ட்ஸுக்கான இது நெறைய பண்றாங்க. பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ஸ்ல இருந்து அந்த மீட்டிங் கூப்பிடுவாங்கல்ல. அவங்க கூப்பிடும்போதே சொல்லிடுவாங்க, மேம் இது வந்து அலுமினி அசோசியேஷன், இது வந்து பேரண்ட்ஸ் அசோசியேஷன். அவங்களுக்கு தான் பேச போறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்க வந்து நான் சொல்லிடுவேன், குழந்தைங்கள கூட உட்கார வைக்காதீங்க. பசங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு, பேரண்ட்ஸ மட்டும் உட்கார வச்சா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டா நம்ம பேசலாம். ஏன்னா, சில விஷயங்கள நம்ம ஓப்பன் அப்பா பேச வேண்டியதா இருக்கு. அ நமக்கு நான் பார்க்குறதுல என்னன்னா, நமக்கெல்லாம் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி வந்து க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருந்தாங்க. ஆனா, ஒரு 2 அடி டிஸ்டன்ஸ்ல அந்த மரியாதையோடயே இருந்தோம். இப்ப ஹம்பிளா போகணும்னு நெனச்சு, இவங்க மரியாதைய இழந்துர்றாங்க, பிள்ளைங்க கிட்ட. அது தப்பான ஒரு இது. எங்க நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணுங்கிறது தெரியாம, அதுல மாறி போயிடுற பிரச்சனை இல்ல. அம்மா தானே அவங்க சொன்னாலாம் ஒண்ணும் அதெல்லாம் சரியா இருக்காது. போயிட்டு போறாங்க. அப்படின்ற அந்த தாட் குழந்தைங்களுக்கு வந்துருது. அதனால அவங்களுக்கு கூப்பிட்டு, கூப்பிட்டு சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. பேரண்ட்ஸ் வந்து அத புரிஞ்சுட்டு திருப்பி நம்மள்ட்ட ஃபீட்பேக் பண்றவங்களும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது நமக்கு. உங்கள பத்தி சொல்லுங்க மேடம். இந்த பயணம் இப்போ 25 ஆண்டுகள் கடந்து போயிட்டுருக்கீங்கன்னும்போது, இன்னிக்கும் நான் இப்ப பேசும்போது கூட நம்ம பார்த்தோம், நீங்க எப்போ அவைலபிள் பார்த்து தான் நம்ம அத ஷூட் பண்றோம். அந்த அளவுக்கு நீங்க நெறைய உங்கள டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள எப்படி எக்யூப் பண்ணிக்கிறீங்க? என்னன்னா, வாசிப்பு, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், கவிதைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், எதுலலாம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கு? எல்லாத்துலயுமே இப்ப நீங்க சொன்ன எல்லாத்துலயுமே எனக்கு உண்டு. அ ரெஸ்ட்டுன்னு தேவைப்படும். சில சமயம் மனசும், உடம்பும் அத கேட்கும். 1/2 நாள், 1 நாளைக்கு அப்புறமா நம்ம ஏதோ சும்மா உட்காந்துருக்கோமோன்னு மனசு தோணும். நம்மள எப்பவுமே என்கேஜ்டா, ஆக்குபைடா வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு ப்ரோகிராம்ஸ வந்து ம் முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறதுனால, ட்ராவலையும் பிளான் பண்ணிடுவேன். என்ன இதுல போறோம்? காரா, ட்ரெயினா, ஃப்ளைட்டா? எந்த ஊருக்கு எப்படி போகணுங்கிறது இருக்கு. முதல் நாளைக்கு, மறுநாளைக்கு உள்ள ஷெட்யூல வச்சு அத பிளான் பண்ணிடுவேன். இன்னும் நமக்கு இப்ப கையிலேயே மொபைல் இருக்கிறதுனால எல்லா ஆப்பும் கையில இருக்கு. நெனச்சா நெனச்ச நேரம் ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு கேபோ, ஏதோ ஒண்ணு நம்ம டிராவல் வந்து முந்தி இருந்தது அளவுக்கு இப்ப கஷ்டம் இல்ல. நம்ம வசதிக்கு ஏத்த மாரி, டயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அது பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது நெனச்ச நேரம் தூங்கிருவேன். அது எனக்கு கடவுள் குடுத்த வரமா நான் நெனைக்கிறேன். 10 நிமிஷம் டிராவல் போறேன்னாலுமே, இப்ப தூங்கணும்னா தூங்கிடுவேன். சில சமயம் கன்டினியூஸா டிராவல் இருக்கும். ஒரு ஊருக்கு போவோம். அடுத்த 1 ஹவர்ல மேடையில இருக்கணும். அப்பதான் நம்ம போவோம். அங்க எங்க ஸ்டே பண்றோமோ அந்த ரூமுக்கு போவோம். 1 ஹவர்ல ஸ்டேஜ்ல இருக்கணும். மேம் 3:00 ஆகுது. 4:00 நீங்க ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்டின்னா, ஓகே சார் அப்டின்ட்டு. அதுக்குள்ள என்ன பண்ணுவேன்னா, நம்ம ரெடியாக எவ்வளோ டைம் ஆகும்? அதுல ஒரு 10 நிமிஷம் அலாரம் வச்செல்லாம் தூங்குவேன். அந்த ரெஜுவனேஷன் தேவைப்படும். அப்படியே கண்ண மூடிட்டு இந்த சாந்தி ஆசனம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி அப்படியே கண்ண மூடிட்டு தூங்குறது. அது ஒண்ணு. அடுத்தது படிக்கிறது.
இன்னைக்கு படிக்கணும் 2 விதமா வச்சுக்குவேன். அடுத்த 1 மந்த்துக்குள்ள நம்ம இந்தந்த டாபிக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத ஒரு இது டைம் டேபிள் மாரி போட்டு வச்சுருவேன். அதுல சில டாபிக் வந்து புதுசா இருக்கும். நம்ம நெறைய புக் ரெஃபர் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அத வீட்ல இருக்கிறபோது தான் பண்ண முடியும். 10 புக் 20 புக்க நம்ம டிராவல்ல தூக்கிட்டு போ முடியாது. ஸோ அத வீட்ல இருக்கிறபோது பண்றது. சில டாபிக் வந்து 1 ஆர் 2 புக்ஸ்க்குள்ள நமக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேல முடியும். அத நம்ம ஹேண்டியா எடுத்துட்டு போயிடலாம் டிராவலும்போது. ஸோ அப்ப அத எடுத்துட்டு இத பிரிச்சு வச்சுக்குவேன். டேபிள்ல வந்து கபோர்ட்ல புக் இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே, மாடியில ஒரு செட் ஆஃப் புக்கு ஃபுல்லா இருக்கும். அது தவிர நான் இருக்கிற என்னோட ரூம்ல தனியா ஒரு 2 கபோர்ட் ஃபுல்லா புக் இருக்கும். இது இல்லாம டேபிள்ல இருக்கும். இதெல்லாம் வந்து ஹோம் ஒர்க் மாதிரி. இது. ப்ரிப்பரேஷனுக்குள்ள புக்ஸ் தனி. விருப்பப்பட்டு படிக்கிறதுன்னு இருக்கும்ல, இது தனியா வச்சிருப்பேன். இது. டைம் இருக்கிறபோது இதுல ஒரு 10, 20 பக்கத்த அப்படி எடுத்து படிக்கிறதுன்றது. ரெஃப்ரெஷ்மென்ட்ங்கிறது ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் தான். படிக்க கஷ்டமா இருக்குதா வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டே ஏதாவது வீட்ல சும்மா சுத்தி ஏதாவது வேலை பார்க்குறது, இது பண்றது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நெறைய ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, டக்கு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸோட கெளம்பி எங்கேயாவது ஒரு ஒன் டே ட்ரிப்பு கோவிலு, இல்லாட்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்ல உட்காந்து ஒரு அரட்டை கச்சேரி நடக்கிறது. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்கும். சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எந்த ஊர்ல என்ன கிடைக்குதுன்றது என் தம்பி எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். "அக்கா இந்த ஊர்ல இருக்கேன். இங்க எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்?" அப்படின்னா, "ஏய் நான் என்ன மெனுவா உனக்கு? இந்த ஹோட்டல் கைடா நானு?" "நிஜமா உனக்கு தெரியும்ல இந்த ஊர்ல என்ன ஹோட்டல் இருக்குன்னு?" அவன்கிட்ட சொன்னாலுமே எனக்கு தெரியும் ஆனா. "இந்த ஊர்ல இந்த கடைக்கு போகாத. அங்க வேஸ்ட்டு. இங்க போ நல்லா இருக்கும்." அப்படின்னா, அங்கேயும் இது சாப்பிடாத, அத சாப்பிடுன்னு சொல்லுவேன் கேட்டுக்குவாங்க. ஸோ சாப்பிட பிடிக்கும். எல்லாமே லைஃப் வந்து ரசிக்கிறதுக்கு தானே. நெறைய என்னோட ஒரே சிஸ்டர். அதுல என்னன்னா, என் சிஸ்டர் பேரும் உங்க பேர் தான். ஸ்ரீவித்யா தான். நெறைய அவளோட பேசுறதுக்கும், நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது மாதிரிலாம் போயிட்டே இருக்கும். ஷாப்பிங் பண்ணுவோம் ஆஸ் யூசுவல். போனோம்னா லேடீஸ்க்கு கேட்கவே எஸ் வேண்டாம். கரெக்ட். வந்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றதும், வீட்ல இருக்கிறபோது அதுக்கான பிளவுஸஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சு, வாங்கி கரெக்ட்டா இருக்கும் ஒர்க்கு. எனக்கு வந்து 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். 1 புக், 1 புடவ. இது 2யும் ப்ராப்பரா வச்சுக்குவேன் அழகா. வேற யார்ட்டயும் குடுத்துற மாட்டேன் அத நானு. பல தடவ நம்ம இப்போ மீடியால இருக்கனால நம்ம ஒரே சாரிய திருப்பி திருப்பி கட்டவும் முடியாதா? அதனால கொஞ்ச நாள் கழிச்சு அத வந்து டிசர்விங் பீப்பிள்க்கு குடுத்துறது. அந்த பொண்ணுங்க, "அக்கா என்னக்கா புது புடவையா குடுக்குறீங்க?" "இல்ல தங்கம், நமக்கு வந்து பழசாகறதுக்கோ, மண்ணாகறதுக்கோ வேலையே இல்ல." அப்படியே குடுத்துருவேன் அவங்க கிட்ட. அது நமக்கு அந்த மட்டும் ரொட்டேஷன் ஆகும். ஆனா புக்கு குடுக்க மாட்டேன். அத நான் வச்சுக்குவேன் அது எப்பவும். நாலேட்ஜ். அது என்னைக்குமே பயன்படும். நாலேட்ஜ் அதான். நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசினதுல. இது ஒரு கலந்துரையாடலா தான் இருந்தது. நெறைய விஷயங்கள பேசியிருக்கோம். நீங்க வந்து நெறைய சாதனை பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப அமைதியா கடந்து போயிட்டே இருக்கீங்க. சொற்பொழிவுன்றதே அது ஒரு 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 பெரிய சிலபஸ். அது ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லணும். அத தாண்டி பட்டிமன்ற பேச்சு, அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் அதில பேசுற எந்த பக்கம் இருந்தாலும், அதில நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு உங்களோட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. நீங்க அப்படி சொல்லல நான் இருப்பேன்னு. அத நான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா ஜர்னருக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணிட்டு போறீங்க. அதுக்காக நான் அப்படி கோவில், சாமின்னு மட்டும் இல்லாம, ஒரு ஜனரஞ்சகமா ஒரு காமன் மேன்க்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ, ஆசைகள் இருக்கோ, அது எல்லாத்துக்குள்ளேயும் உங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னு ரொம்ப சிறப்பா எங்களோட பேசினதுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம் எனக்கும். ஒரு நல்ல மீடியால உங்களோட என்னுடைய அனுபவங்கள் எனக்கே தெரியாது. நான் இவ்ளோ யோசிச்சு பேச வேணான்றது. ஹானஸ்ட்டா சொன்னா அதுதான். ஏன்னா நம்ம டாபிக்ல பேசுவோம், அப்படியே வந்துருவோம். பெர்சனல் பயோகிராஃபியா இன்டர்வியூங்கிறது ரொம்ப அதிகமா நானு கமிட்டே பண்ணிக்கிறது இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம ஒண்ணும் அப்படி பெருசா கிழிச்சிடலன்றது நானு சொல்லுவேன். ஆனா தேவைப்படுது இன்னைக்கு. நம்ம செய்யறதுங்கிறது 10 பேருக்கு அது ஒரு யூஸ் ஆகுது, இன்ஸ்பிரேஷன் ஆகுதுங்கிற போது, ஓகே. அததான் நீங்களும் என்ட்ட சொன்னீங்க. நீங்க உங்க ஜர்னிய சொல்லுங்க. அது வந்து இதுவா இருக்கும்னு. இப்ப சொல்ல சொல்ல தான் எனக்கும் வருது. நெறைய ஒரு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நான் என்ன எனக்கு மனசுல வந்ததோ, அப்படியே உங்ககிட்ட நான் அத ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் அது பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி தேங்க் யூ. மேடம். நேயர்களே, நிச்சயமா இந்த ஒரு 1/2 மணி நேரமோ, இல்ல முழுமையா ஒரு 40 நிமிடமோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பயன்னு மட்டும் இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றோங்கிறது இல்லாம, சுவாரஸ்யமா அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலைய ரொம்ப அழகா நம்மளோட பகிர்ந்துட்டாங்க புதுகை பாரதி. இன்னும் ஒரு அழகான ஒரு விருந்தினரோட உங்கள நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.